Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 1ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஓட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸ்ல வந்து நம்ம சிஎஸ்எஸ்னா என்ன, சிஎஸ்எஸ் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாம சிஎஸ்எஸ் வந்து எப்படி ஒரு வெப்பேஜ்ல யூஸ் பண்றது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப சிஎஸ்எஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு HTML நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன் HTML தெரிஞ்சிருக்கணும்னா, வெறுமனே ஒரு வெப்பேஜ் இருக்குன்னா எந்த ஒரு கண்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு எம்டி வெப்பேஜ்ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா சிஎஸ்எஸ்ன்றது ஒரு டிசைனிங் டூல் மட்டும் தான், அதை வச்சு டிசைன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தா தானே அதை டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு எம்டி பேஜ்ல என்ன டிசைன் நீங்க பண்ணுவீங்க? ஒரு கண்டென்ட் இருக்கிற பட்சத்துல தான் அதை டிசைன் பண்ண முடியும். அதனால HTML யூஸ் பண்ணி அதுல இருக்க எலமெண்ட்ஸ், டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிஎஸ்எஸ் வச்சு அதை டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால HTML பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். HTML பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியுன்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆனா HTML பத்தி எனக்கு தெரியாது, நான் முன்னப்பட HTML எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி HTMLக்கு ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம். 25 எபிசோட் இருக்கும், 25 எபிசோட்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க அந்த எல்லா வீடியோவுமே பார்த்தாலே போதும். அதுல வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது எல்லாத்தையுமே விடாம பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஈஸியா HTML புரிஞ்சுக்க முடியும். அந்த HTML வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த சிஎஸ்எஸ் வீடியோவை பார்த்தீங்க, சிஎஸ்எஸ் சீரீஸை பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் உங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஓகேவா? அந்த HTML சீரிஸ் வந்து நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம். அந்த சீரிஸோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சீரிஸை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து HTML பத்தி ஃபுல்லா புரியும். HTML பத்தி ஃபுல்லா புரிஞ்சா தான் நீங்க சிஎஸ்எஸ் அதுல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம HTML சீரிஸ்லயே ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலயுமே சொல்லியிருப்போம், மேக்ஸிமம் நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இடத்துல யூஸ் பண்ற மாதிரி வரும். அப்படி வர இடத்துல நம்ம என்ன சொல்றோம், சும்மா பேசிக்கா பண்ணிட்டு சிஎஸ்எஸ் பத்தி ஒரு தனி சீரிஸ் போடுறேன், அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அந்த சீரிஸ் தான் இது. நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த சீரிஸை மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து சிஎஸ்எஸ் வந்து HTML இல்லாம சிஎஸ்எஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்போ வந்து சிஎஸ்எஸ் இல்லாம HTML பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, ஒரு எம்டி பேஜ் இருக்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் ஒரு ஸ்டைல் இல்லாத ஒரு கண்டென்ட்டும் ஒரு எம்டி பேஜுக்கு சமம் தான் ஒரு ஸ்டைல் இல்லாத கண்டென்ட். ஒரு ஸ்டைலே இல்லாத பேஜ் யாருமே பார்க்க மாட்டோம். ஓகேவா? கண்டென்ட் வெறுமனே ஒரு டெக்ஸ்டா இருக்கு, அந்த டெக்ஸ்டை யாரு பார்ப்போம்? அது ஒரு ஸ்டைல், ஒரு டிசைனிங் இருந்தா தானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு அது புரியவே புரியாது. டைட்டிலும் சரி, அதோட கண்டென்ட் சரி, எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கும், ஒரே ஃபாண்ட்ல இருக்கும், பிளெயினா இருக்கும். அது வந்து நமக்கு சுத்தமா புரியாது. ஸோ அதை வந்து டிசைன் பண்றதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? சிஎஸ்எஸ் வந்து நமக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகேவா? சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலைன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பூட்ஸ்ட்ராப், மெட்டீரியல் யூஏஇ, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை யூஸ் பண்ணியும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அதனால வந்து சிஎஸ்எஸ் இல்லாம HTML இல்லை, HTML இல்லாம சிஎஸ்எஸ் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். சிஎஸ்எஸ்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ சிஎஸ்எஸ்னா என்னன்னா அதோட இப்போ சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதான் சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிசைன் பண்றதுக்கு, வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், இதோட சின்டாக்ஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். ஓகேவா? இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? அதாவது ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம், அதாவது என்ன பண்ணணும். ஓகேவா? இப்போ கலர்னா கலர், டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் அலைன் பண்ணணும், டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்து அது அந்த இதில் என்ன பண்ணணும், கலர்னா என்ன கலர் வரணும் அதை கொடுக்கணும். ஓகேவா? கலர்னா என்ன கலர் வரணும் அதை சொல்லணும்ல. ஸோ அதை கலர் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிஎஸ்எஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கலாம்ல, வேற ஏதாவது இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இந்த சிஎஸ்எஸ் மட்டும் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? சிஎஸ்எஸ் பதிலாக வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. ஆனா சிஎஸ்எஸ் மட்டும் எதுக்கு யூஸ் பண்றோம்? நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சிஎஸ்எஸ் வந்து ஈஸியா நம்ம கத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஈஸியா நம்ம சிஎஸ்எஸ் கத்துக்க முடியும். நார்மலா ப்ராப்பர்ட்டி வேல்யூ இது கொடுத்தாலே சிஎஸ்எஸ் வந்து வந்துருது இல்லை. இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறீங்கன்னா கலர்ன்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு
ஒரு கோலன் வச்சுட்டு அது என்ன கலர் வரணும் அந்த கலர் கொடுக்கணும், ரெட், ஆரஞ்சு, கிரீன், இந்த மாதிரி அதை நேம கொடுத்துட்டோம்னா அதை வச்சு நம்ம அந்த டெக்ஸ்டோட கலரை மாத்திக்க முடியும். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் வச்சு ஈஸியா வந்து நம்ம கலர் கொடுக்க முடியும். அது வந்து அதனால வந்து சிஎஸ்எஸ் வந்து நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். ஓகேவா. ரெண்டாவது வந்து சிஎஸ்எஸ் வந்து ஈஸியா நீங்க மெயின்டைன் பண்ணிட முடியும். சிஎஸ்எஸ் வந்து அது சாதாரண ஒரு நோட் பேடு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு ஃபைல் நோட் பேட்லயே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி ஈஸியா வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சிஎஸ்எஸ். அது மட்டும் இல்லாம கோடு வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா. கோடு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை வந்து ஈஸியா யாரு வேணா கத்துக்கலாம். அடுத்து வந்து ஆஃப்லைன் ப்ரௌசிங். ஆஃப்லைன் ப்ரௌசிங் மீன்ஸ் என்னன்னா, இதுக்கு வந்து எந்த நெட்வொர்க்கும் தேவையில்லை. இந்த சிஎஸ்எஸ் நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்ம சிஎஸ்எஸ் பண்றோம்ல, அந்த சிஎஸ்எஸ் செக் பண்றதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்ல போட்டு பாக்குறோம்னா எந்த ஒரு நெட்டும் தேவையில்லை. நெட்டே இல்லாம நார்மலா லோக்கல் ஹோஸ்ட்லேயே ஈஸியா ரன் பண்ணி சிஎஸ்எஸ் செக் பண்ணிக்க முடியும், சிஎஸ்எஸ் பார்த்துக்க முடியும். ஓகேவா. அடுத்து வந்து சுப்பீரியர் ஸ்டைல்ஸ். சிஎஸ்எஸ்ல வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு. ஓகேவா. நம்ம ஃபுல்லா கத்துக்கிட்டோம்னா நம்ம சிஎஸ்எஸ் வச்சு நிறைய இது பண்ணலாம். ஓகேவா. அதனால சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ், லோ காஸ்ட், சுப்பீரியர் ஸ்டைல்ஸ், ஃபைனலி ஆஃப்லைன் ப்ரௌசிங். ஓகேவா. சிஎஸ்எஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். சிஎஸ்எஸ்ல வந்து 3 வெர்ஷன் இருக்கு. அதாவது HTML எப்படி 5 வெர்ஷன் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML5 தான். ஓகேவா. அதே மாதிரி சிஎஸ்எஸ்ல 3 வெர்ஷன் இருக்கு. CSS1, CSS2, CSS3. சிஎஸ்எஸோட அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து CSS3. ஓகேவா. இந்த CSS1, CSS2, CSS3 இதுக்குள்ளேயே அந்த கோட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இதுல இருக்கிறது CSS1ல இல்லாதது CSS3ல இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா CSS3ல வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் இருக்கும். CSS1ல ரெஸ்பான்சிவ் டிசைன் இருக்காது. இப்போ ரெஸ்பான்சிவ் டிசைன் என்னன்னா, ஒரு லேப்டாப்ல ஒரு வெப்பேஜை பாக்குறீங்க, அதே மாதிரி ஒரு மொபைல்ல வெப்பேஜை பாக்குறீங்க. ஒரே வெப்பேஜை லேப்டாப்லயும் மொபைல்லயும் பாருங்க, அது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். லேப்டாப்ல இருக்கும்போது லேப்டாப்புக்கு ஸ்கிரீனுக்கு ஏத்தாப்புல அந்த டிசைன்ஸ் இருக்கும். எந்த ஒரு இடமும் காலி இடமா இல்லாம லேப்டாப்புக்கு ஏத்தாப்புல அந்த டிசைன் இருக்கும். அதே மாதிரி மொபைல்ல பார்க்கும்போது மொபைலுக்கு ஏத்தாப்புல அந்த டிசைன் இருக்கும். ஓகேவா. இதுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிவ் யூஸ் பண்றோம். அது வந்து CSS3ல இருக்கும், CSS1ல இருக்காது. அதே மாதிரி CSS1ல வந்து மாடியூல்ஸை CSS பிரேக் பண்ணி பண்ண முடியாது. ஆனா CSS3ல வந்து மாடியூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம கோட்ல வந்து CSSல வந்து செக்யூரிட்டி இருக்காது. ஏன்னா வந்து இது நார்மலா நோட் பேட்ல போடுறோம், இந்த மாதிரி தானே போடுறோம். அதனால வந்து கோட்ல பெருசா செக்யூரிட்டி இருக்காது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா CSS வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். CSS வச்சும் பண்ணலாம். அதுக்கு CSS ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு இருக்கு, அதை வச்சும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூட்ஸ்ட்ராப், மெட்டீரியல் UI, ஆண்ட் டிசைன், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகேவா. அதை வச்சும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கடுத்து இந்த CSSல வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்கு. இந்த CSS கொடுக்கறதுக்கு ஒரு சில டைப்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. அதாவது இன்லைன் CSSனா என்ன, அந்த டேக்குள்ளே CSS கொடுக்குறது. ஓகேவா. இன்டர்னல் CSSனா என்ன, டேக்குள்ள ஸ்டைல்னு ஒரு டேக்கை போட்டு அதுக்குள்ள அந்த எலமெண்ட்டை, எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம CSS கொடுக்கணுமோ அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கறது இன்டர்னல். எக்ஸ்டர்னல்னா என்னன்னா அப்படியே அந்த பேஜ்லயே இருக்காது, HTML பேஜ்ல இருக்காது. அதுக்கு CSSக்கு ஒரு தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல வந்து CSS கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து HTML ஃபைலோட லிங்க் பண்றதா எக்ஸ்டர்னல் CSS. ஓகேவா. இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல டீடைல்டா பார்ப்போம். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.